அந்த ரெண்டு எஜமானனும் என்ன பண்றாருன்னா, தான் வளர்க்கிற அந்த நாய் மேல தன் அபிமானம். அவசியமோ அந்த நாயினால சண்டைதான் ரெண்டு பேருக்கும் மிஞ்சிட்டு உயிர் பிராணன் போயிடுச்சு ரெண்டு பேருக்கும். அதுக்காகத்தான் சொல்றது, மிச்ச வஸ்துக்கள் மேலே இவ்வளவு அபிமானம் வச்சிருந்தா துக்கத்தை தான் கொடுக்கும். ஆனா இத்தனை அபிமானத்தையும் கொண்டு வந்து தன்னுடைய குரு மேல வச்சிருந்தா அவ ரெண்டு பேரும் எவ்வளவு நன்னா இருந்திருப்பா. பிராணத்தியாகம்னு ரெண்டு பேரும் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படிங்கறதான் அந்த கதையில நமக்கு பெரியவா சொல்லிட்டு போயிருக்கு. என்ன சத்தியம் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். குழந்தைகள் ஒரு பென்சில் கடிச்சுக்கிறது, பேனாவுக்கு சண்டை போட்டுக்கிறது நமக்கு பார்த்தோம்னா அது வேடிக்கையா இருக்கு. ஆனா மனுஷா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக அடிச்சுக்கிற பொழுது அதுக்கு ஒரு ஞானம் சொல்லிடுறான். ஏன் அப்படின்னாக்க அந்த குருங்கிறது இல்லை, சத்தியம் தெரியலேங்கிறதான் அர்த்தம். அதனால எல்லாரும் பகவானிடத்துல மனசை கொண்டு வந்து கொடுத்து குருவை ஆசிரிக்கணும் அப்படிங்கறதுதான் நாம இப்ப சொன்ன விஷயத்துக்கு. அதுதான் எல்லாருக்கும் வேண்டியது. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.